Hello students, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி சார் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலே பார்த்துருக்கீங்களா? அதானே இருக்கு. அந்த எக்ஸசைஸ் இருக்க சம்லாம் போட்டு முடிச்சணும் இல்லையா? அப்பதானே உங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிடும். அதனால தான் நான் போடுறேன். சம்ம மொத்தத்தையும் ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ எத்தனாவது சம்மன் பார்க்குறீங்களா? 12வது கணக்கு. கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, இப்போ கணக்கு கவனிங்கல்ல. ஏ 3, -4 என்ற பாயிண்ட் கொடுத்துருக்கா. பின்றது 9, -4 என்ற பாயிண்ட் கொடுத்துட்டான். சின்றது 5, -7 கொடுத்துட்டான். அண்ட் டின்றது 7, -7 கொடுத்துட்டான். ஷோ தட் ஏபிசிடி இஸ் எ ட்ரெபிசியம். ட்ரெபிசியம்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதான்டா சரிவகம். ரெண்டு சைடு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். அதாவது படம் பாருங்களேன். இப்படி இது பெண்டு வர்றது நல்லா ஸ்ட்ரைட்டா அழகா. ஓகே, இது ஏ, இது பி, இது சி, இது டி. இது பேரலா இருக்கும். இந்த சைட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் கண்டுபிடிச்சா இது ரெண்டும் ஈக்குவலா வந்துடுச்சுன்னா ஓகே. அதே போல இதுக்கு எதிர கண்டுபிடிக்கிற ஸ்லோப்பு இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சரிவகத்தை அமைக்கும் சொல்லிடலாம். ஓகேவா? ஸ்லோப்புக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஸ்லோப் m = y2 - y1 / x2 - x1. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எடுத்து எழுதிக்கலாம். இன்னும் ஏன்ற புள்ளி 3, -4, பின்ற புள்ளி 9, -4, சின்ற புள்ளி 5, -7 எழுதிட்டோம். டின்ற புள்ளி 7, -7. ஓகேடா, 4 புள்ளிகளை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, எடுத்து எழுதிட்டு கண்டுபிடிக்கலாம். சரி சார், இப்போ ஸ்லோப்பு இதுல ஸ்லோப் உங்களுக்கு தெரியும். ஸ்லோப் ஃபார்முலா என்ன? ஸ்லோப் எம்னு சொல்லுவோம் = y2 - y1 / x2 - x1. ஓகே, இந்த கணக்கை ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு ஸ்லோப்பு. இது டயகனல்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டயகனல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ டயகனல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது ரெண்டு டயகனல்ஸ் ஓகே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ரெண்டு ஈக்குவலா வரும். இதனுடைய ஸ்லோப்பு இது ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சரு ட்ரெபிசியம்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, நான் ஸ்லோப்பே வச்சு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சா இந்த இதுவும் சமமா இருக்கும். இதுவும் டிஃப்ரெண்டா வரும். ஓகேங்களா? இதுவும் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, அதான் கணக்கு என்ன பாருங்க. ஏன்ற புள்ளி, பின்ற புள்ளி, சின்ற புள்ளி, டின்ற புள்ளி ஒரு சரிவகத்தை அமைக்குமா என காண்க. நிரூபி. ஓகே, இப்போ புள்ளிகளை கரெக்டா எழுதுறோம். 3, -4, 9, -4, சி 5, -7, டி 7, -7 எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் தேவையா? சரி, கொஸ்டின் இருக்கட்டும் அப்படியே. இப்போ சொல்யூஷன் ஸ்லோப். ஃபர்ஸ்ட் ஸ்லோப். எதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிற சாய்வு? ஸ்லோப் ஏபி எடுத்துக்கலாம்டா பிள்ளைங்களா. எதை எடுத்துக்கலாம்? ஏபி. ஏன்ற பி இது x1 y1, x2 y2. இது x1 y1 வச்சுங்க. நெக்ஸ்ட் இது x2 y2 வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்லோப் ஏபி ஃபார்முலா y2 - y1 y2ன்றது என்ன? -4. y2ன்றது -4. y1ன்றது என்ன பாருங்க? -4. ஓகே, பை x2ன்றது என்ன பாருங்க? 9 -x1ன்றது 3. படுற பிள்ளைங்களா? -4 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டா பை 6 டா. ஓகே, இப்போ என்ன சொல்லுங்கடா பார்க்கலாம். ஆன்சர் 0/6. -4 + 4 ஆட் பண்ணா என்ன 0/6. அப்போ ஸ்லோப் ஆஃப் 0 by any number equal to 0. அப்போ ஸ்லோப்
slope of AB equal to 0 கண்டுபிடிச்சா. இதே வந்து டிசில வருதான்னு பார்க்கலாமாடா? ஓகே பிள்ளைங்களா, டிசில வருதா பார்க்கலாமா? அதே ஸ்லோப் ஃபார்முலா தான்டா, ஸ்லோப் ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் டிசி y2 y2ன்றது பாரு, இது x1 னு வச்சுக்கடா, இது y1, இது x2, இது y2. y2ன்றது என்ன, -7 by okay x2 5 -7 equal -7 minus into minus plus by -2. இங்க பாருங்கடா பிள்ளைகளா, -7 plus 7 ஆட் பண்ணனா வந்து 0. அப்ப 0 by any number equal to 0 by any number equal to 0. 0. அப்போ slope of DC equal to 0. Slope of DC equal to 0 னு வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது என்ன பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்து ஏடியும் சிபியும் வருதான்னு பார்க்கலாம். அது ரெண்டு ஈக்குவலா வரலன்னா அப்ப கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சரிவேகத்தை அமைக்கும்னு சொல்லிடலாம்பா. நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம் நெக்ஸ்ட்? ஏடி, ஸ்லோப் ஏடி. ஏடின்றது x1, இப்போ இது x2 y2 மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஏடி. ஏடியில் வந்து x1 வச்சுக்கிட்டோம், இதை வந்து x2 மாத்திக்கணும், y1 y2 வச்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ ஏடின்ற பாருங்க x1 y2 minus y1. y2ன்றது என்ன, -7, y2ன்றது -7 minus y1ன்றது -4 by x2. x2ன்றது 7 minus 3 equal -7 plus 4 by 4. ஓகே பிள்ளைகளா, equal -3 by 4 னு வந்துடுச்சு ஸ்லோப் ஆஃப் ஏடி. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி, இது வந்து x1 வச்சுருப்போம், இது x1 y1. சிடி என்ன கண்டுபிடி, சாரி சிபி, சிபி சிபி பிள்ளைகளா, சிபி எடுக்கிறோம். இப்போ x1 and y1, x2 y2. இப்போ y2ன்றது பாருங்க -4 minus 7 by x2 9 minus 5 equal -4 plus 7 minus into minus plus. இங்க என்ன ஆகுது பாருங்கடா, 9 இருந்து 5 கழிச்சா 4 equal 3 by 4. இது ஸ்லோப் ஆஃப் சிபி. இது ரெண்டு சமமா இருக்க பாருங்க பிள்ளைங்களா, இதுவும் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா, இது கம்பேர் பண்ணுங்க, இது -3/4, இது 3/4. அப்போ இது நாட் ஈக்குவல். ஓகேவா, இப்போ நம்ம சொல்யூஷன் எழுத போறோம். நம்ம என்ன பண்ண போறோம், சொல்யூஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், ஏபி. ஏ ஸ்லோப் ஆஃப் AB equal slope of இது DC, அதோட மதிப்பு வந்து 0 equal to 0. ஓகேவா, இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. தட் ஓகே. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் AD equal AD. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் CB, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா, இல்ல, நாட் ஈக்குவல். தட் இஸ் -3/4 நாட் ஈக்குவல் 3/4. இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல. அப்போ therefore
Therefore, given the points are given the points to make a trapezium. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சரிவகத்தை அமைக்கும். ஓகே, அவ்வளவுதான் பிள்ளைகளா. ஸ்லோப் தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸ்லோப் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்லோப் ஃபார்முலா எழுதிட்டாவே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். ஓகே, புரியுதா? ஸ்லோப் ஆஃப் ஏடி, ஸ்லோப் ஆஃப் சிபி இது ரெண்டு ஈக்குவலா இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப முதல்ல என்ன, ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலா இருக்கு. அதோட ஆன்சர் 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. ஓகே, அப்ப கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சரிவகத்தை அமைக்கும். அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா? சீதா புரிஞ்சுதா? விஜய், பாலாஜி புரிஞ்சா எல்லாருக்கும்? வெரி குட். ஓகே, ஏன்னா மைக் ஆன் பண்ணிட்டேன்னு பாக்குறேன். வேற ஒண்ணு இல்லடா பிள்ளைகளை, என்ன தலைக்கீழ குஞ்சு பாக்குறேன்னு பாக்குறீங்களா? மைக் ஆன் பண்ணாம வீடியோ எடுத்துட்டுனான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே, என்ன சொல்ல போறேன்றதா அப்படின்னு சொல்றான் பாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் பாரு அவனே. ஓகே, சூப்பரா. அதே தானே நானும் சொல்றேன். மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே பிள்ளைகளா. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரை நீங்கள் காத்திருப்பீர்கள். ஓகே, பாய்.